இந்த காலை வெள்ளம் தெய்வ பிரசன்னத்துக்கு கொண்டதாக உங்கள் முகங்களை பார்ப்பது மிக சந்தோஷம். கர்த்தர் நல்லவராய் இருந்ததினால இம்மட்டும் கர்த்தர் காலங்களும் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டிருந்தாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில மாறாத தேவனாய் இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற நல்ல தெய்வன் நினைச்சு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் என் உள்ளத்தில் வைத்த சில காரியங்களை தேவ சமூகத்தில் சந்தோஷமாய் தியானிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இதில் வாசிக்கிறோம் அந்த தேசத்தின் பொன் நல்லது அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது இந்த நல்லது என்கிற வார்த்தை என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. ஆகவே வேதத்தில் அநேக காரியங்கள் சொன்னாலும் சில முக்கியமான காரியங்களை, நல்ல காரியங்களை தியானிக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. இந்த செய்தியின் தலைப்பே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே நல்ல காரியங்களை நல் மனசோடு தேவ சமூகத்தில் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்தின் பொன் நல்லது. எந்த தேசம்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது பைசோன் ஆறு ஓடுது, அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுகிறது. அந்த ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடும் போது அந்த தேசத்துல பொன் விளையுது. அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதுல ஒரு நதியை உண்டாக்கி அந்த நதி மூலமாய் 4 ஆறுகள் பிரிந்து ஓடும்படி கர்த்தர் செய்கிறார். அதுல முதல் ஆற்றுக்கு தான் பைசோன் என்று பெயர். பைசோன் என்றால் தடையின்றி ஓடுகிற ஆறு என்று அர்த்தம். அந்த ஆறு ஓடிச்சுன்னா தடை உடையும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பாடினது போல ஏல் பிராசிங் தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் சில பலவீன கட்டுகளை கர்த்தர் உடைத்து, சில சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்து, அந்நிய நுகத்தின் வல்லமையை கர்த்தர் உடைப்பார். உடைக்கிறதுக்கு அதிகாரமுள்ள ஒரே ஒரு நபர் யாரால்? அவர்தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. அவரை போல தடைகளை உடைத்து ஜெயத்தின் பாதையில நம்ம யாரால நடத்தவே முடியாது. பைசோன் ஆறு பாயுமானால் அது தடை உடையும். அப்போ இந்த தடையை உடைக்கிற ஆறு இந்த ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடுது. இது ஆவிலா தேசத்தை முழுவதையும் சுற்றி ஓடுறதுனால பொண்ணு விளையுது. நல்லா புரியணும். நதி பாயுது. அந்த நதி ஒரு நதி 4 ஆறு. அதுல முதல் ஆறு பைசோன். அந்த முதலாம் ஆற்று ஆவிலா தேசத்தை முழுவதையும் தன்னால பொண்ணு விளையலமா? தன்னால பொண்ணு விளையல. அது நல்ல தங்கம்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா இந்த ஆறு ஓடுகிறதுனால உங்களை என்னை கர்த்தர் அப்படி நதியா வாசிருக்கிறாரு. போகிற பாய்கிற எல்லா இடத்திலும் நம்ம ஒரு பொன்னை போல சில ஆசீர்வாதங்களை, சில மேன்மைகளை நாம் சுமந்து கொண்டு அநேகருக்கு கொடுக்கிற ஒரு நதியாய் பாய வேண்டும் என்று கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற இந்த காலை நேரத்தில். அப்போ வேதம் சொல்லுகிறது அந்த தேசம், எல்லா தேசத்தின் பொன் நல்லதுன்னு சொல்ல, அந்த தேசத்தின் பொன் நல்லது. ஏன் அந்த தேசம்? ஆவிலா என்றால் வட்டம் என்ற ஒரு அர்த்தம் உண்டு, இல்லை என்றால் கிருபை என்றும் சொல்வார்கள். இந்த ஆவிலா தேசத்தின் பொன் நல்லது காரணமே அந்த நதி தான், அந்த ஆறு தான் காரணம். அந்த ஆறு பாயிறதுனால அந்த இடத்துல பொண்ணு விலைதான் அந்த தேசத்தின் பொன் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ தங்க விலையெல்லாம் ரொம்ப கூடி போச்சு. தங்க விலை ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கிறான். ஜெட் வேகத்தில் போய் 95,000 விற்கிதான் 1 பவுன் தங்கம். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 1 பவுன் தங்கம் 1 கோடி வித்தாலும் கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே அப்படின்னு நாங்கள் சந்தோஷமா பாடுவோம். எங்களுக்கு தங்கம் ஒரு மேட்ரே இல்லை. ஏன்னா நாங்கள் பரலோகத்தில் தங்கத்தில் நாங்கள் நடக்க போகிறோம். நீங்களும் அதில் தான் நடக்க போறீங்க. அதனால நமக்கு தங்கம் ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு தங்கத்தை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். இதுல வாசிக்கிறோம் எலிப்பாஸ் யோபை பார்த்து சொல்றார். எலிப்பாஸ் யாரு? யோபுட ஃப்ரெண்டு. அவர் சொல்றாரு யோபை பார்த்து, யோபு உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படிலாம் போட்டிருக்கு. ஆனா இந்த எலிப்பாஸுக்கு யோபு அப்படி ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. எலிப்பாஸ் என்ன நினைக்கிறான்? நம்மள மாதிரி உத்தமனுக்கு ஏன் சோதனை, அவன் கர்த்தருக்கு பயப்படுறவனா எதுக்கு சோதனை அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. எலிப்பாஸ் கொஞ்சம் யோபுவை கொஞ்சம் நிதானித்து பார்க்கும்படியே பேசுறாரு. அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னா இருப்பார் என்று சொல்லுகிறார். நல்ல எலிப்பாஸ் பேசுனது ஒருவேளை யோபுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னா இருப்பா. நம்ம ஆராதிக்கிற சர்வ வல்லவர் நமக்கு தங்கத்தை விட விலையேற பெற்றவர். தங்கம் விலை ஒரு நாள் கூடும், ஒரு நாள் சரியும். ஆனா இந்த தங்கம் நம்மளை கைவிடாது. சர்வ வல்லவர் ஆகிய இந்த தங்கம் நம்மளை கைவிடாது. நம்மளை வாழ வைக்கும், நம்மளை உயர்த்தும், நம்மளை மேன்மைப்படுத்தும். உலகத்தின் எல்லா மேன்மையை பார்க்கலாம் இந்த தங்கத்தை போல விலையேற பெற்றது ஒண்ணுமே இல்லை. இந்த
தங்கத்தை ஆராதிக்கும்படி, காண கிடைக்காத அந்த தங்கத்தை ஆராதிக்கும்படி, பாக்கியமில்லாத நம்மளை, தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி அவரை தேடும்படியான கிருபை தந்திருக்கிறார்னா, அந்த நல்ல தங்கத்துக்காக, ஏமாற்றாத தங்கத்துக்காக, விலை மதிக்க முடியாத தங்கம், அது விலையேறப்பட்ட தங்கம். ஆனா அது இலவசமானது. அதுக்கு ₹1 கூட பே பண்ண அவசியம் இல்லை. அவரை நம்பினா போதும், அவரை தேடினா போதும். அந்த நல்ல தங்கம் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். தலைக்கு மேல கரகளை தட்டி இவ்வளோ பெரிய தங்கத்தை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய இரக்கம், எவ்வளோ பெரிய தயவு. அதனால எலிப்பா சொல்றாரு, யோபே உமக்கு பிரச்சனை இருக்கலாம், உமக்கு பாடு இருக்கலாம், நீர் 10 பிள்ளையும் சாக கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லி இல்லை, எல்லாம் இருக்கு. ஆனா சர்வ நீர் பொண்ணை கூட இழந்திருக்கலாம், சில விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனா சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னா இருப்பார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான் இனி உனக்கு பசும் பொண்ணு. ஆண்டவர் பியூர் கோல்டுங்கிறார். பியூர் கோல்டு தெரியல, எனக்கு தங்கத்தை பற்றி ரொம்ப அறிவெல்லாம் கிடையாது. 24 கேரட் தங்கம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு கவரிங்க பார்த்தா கூட நான் தங்கம் நம்புவேன், எனக்கு தெரியாது. ஆனால் இவர் சொல்கிறாரு, சர்வ வல்லவரை பார்த்து சொல்கிறாரு, சர்வ வல்லவரை யோபிட்டு அறிமுகப்படுத்தி சொல்கிறாரு, அவர் தான் இனி உனக்கு பசும் பொண்ணா இருப்பார் என்று சொல்கிறார். உங்கள்கிட்ட தங்கம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இன்னும் 2 பவுன் இருந்தா என் பிள்ளையை கரையேற்றிருவேன் நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் பவுனை சேர்த்து வச்சிருந்தா என் பிள்ளைக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த தங்கம் உங்களுக்கு இருந்துச்சோ இல்லையோ, வேதம் சொல்லுது பொன் மங்கி அது நிறமும் மாறுமா. ஏசாயில வாசிக்கிறோம், சீ என்று தங்கத்தை இகழ்ந்து தெருக்கல்ல தூக்கி வீசுகிற ஒரு காலம் வருமா. உண்மையா நடக்குமானா நிச்சயம் நடக்கும். எப்படி தங்க விலை கூடுதோ அதே மாதிரி பைபிள்ல எழுதப்பட்ட பிரகாரம் ஒரு நாள் தங்க விலை சரியும். ஆனா நமக்குள்ள ஒரு தங்கம் இருக்குதே, அதுதான் இயேசுவாகிய தங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுதான் விலையேறப்பட்ட தங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த தங்கம் நம்மளை பரலோகத்துல கூட்டிட்டு போய் தங்கத்திலே நம்மளை நடக்க வைக்க போகுது. சுவரெல்லாம் ரத்தினங்கள், சுவரெல்லாம் பளிங்கு கற்கள், சுவரெல்லாம் மாணிக்க கற்கள். எவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அதனால யாரும் என்கிட்ட தங்கம் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சிலர் மனுஷனை புகழும் போது கூட சொல்லுவாங்க, தங்க மாதிரி அவங்க தங்கமான குணம் அப்படிம்பாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன இருந்தாலும் இயேசு மாதிரி வருமா? இயேசு வேணா தங்கம்னு சொல்லலாம். இது சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாலிபன் இருந்தான், அவனுக்கு திருமண வயசு. அதனால அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கிராமமாக போய் பொண்ணு பார்த்துட்டு வருவான். அவங்க சரிப்பா உனக்கு தர்றோம், உனக்கு நாங்கள் பொண்ணை தர்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரும்ப 4 நாள் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து இந்த மாப்பிள்ளை ஊருக்கு வந்து விசாரிக்க வருவாங்க. வந்த இடத்துல இந்த ஊர்க்காரங்களாம் சொல்லுவாங்க, ஏன் அந்த வீட்டுக்கா பொண்ணு கொடுக்க போறீங்க, அந்த பையனையா கட்ட போறீங்க, வேண்டாம், அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை, இப்படி எதையாவது சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. இப்படி நிறுத்தி பல திருமணங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நின்று போச்சு. அப்போ இவன் ஒரு முடிவெடுத்தான், இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் இனி நம்ம வாழ்க்கையில் திருமணம் நடக்காதுன்னு நினச்சி அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தான். கொடுத்து சொன்னா, இனி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து விசாரிக்க வந்தா என்னையை நீங்கள் உயர்த்தி பேசணும், என்னையை நீங்கள் போற்றி பேசணும்னு 2000 ரூபாய் கொடுத்தான். எல்லாரும் சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி 4 நாள் கழிச்சு ஒரு 4 பேர் வர்றாங்க. 4 பேர் வந்து இந்த பையனை விசாரிக்கிறாங்க. இந்த பையன் எப்படிப்பட்ட பையன், நல்ல பையனா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல பையன், ஏன்னா கையில் 2000 இருக்குது. அதனால காந்திஜி வந்து எல்லா வேலையும் பார்ப்பார், கையில் இருக்கிற காந்திஜி எல்லா வேலையும் பார்ப்பார். அதனால அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், அவனை போல ஒரு பையன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நாங்கள்லாம் பிள்ளை பெற்றிருக்கோம் பாரு, எதுக்கு பெத்த அந்த பிள்ளைய மாதிரி பெக்கணும், அவனால தான் எங்கள் ஊரில் மழையே வருது, அவன் மட்டும் எங்கள் ஊரில் இல்லைன்னா மழையே இருந்திருக்காது, எங்கள் ஊரே பஞ்சத்தில் இருந்திருக்கோம், அவனை வச்சு தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படி இப்படின்னு ரொம்ப உயர்த்தி பேசிட்டு சொன்னாங்க. நம்பி கொடுங்க, எதையும் நினைக்காதீங்க, எதையும் நினச்சி பயப்படாதீங்க, நம்பி கொடுங்க. அவன் சொன்னான், நாங்கள் பேங்க்லேருந்து வந்திருக்கோம்மா, நம்பி கொடுத்தது தான் பிரச்சனை ஆகிப்போச்சு, நம்பி லோனையும் கடனையும் கொடுத்தது தான் பிரச்சனை ஆகிப்போச்சு, ஒரு நாள் கூட கெட்டலை நானா. அது மாதிரி நம்ம சில நேரம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சிலரை தங்கம் வெள்ளி அப்படிலாம் புகழ்ந்துருவோம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த நல்ல தங்கத்தை தான் எலிப்பாஸ் அறிமுகப்படுத்தி பேசுறாரு. அவர் சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னா இருப்பார் என்று. சங்கீதம் 19:10 சொல்லுகிறது, அவைகள் பசும்பொன்னிலும் விலையேறப்பெற்றது. எவைகள்? கர்த்தருடைய வசனங்கள் பசும்பொன்னிலும் விலையேறப்பெற்றதாகவும் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்குது சொல்றது. கர்த்தருடைய வார்த்தையை தங்கத்துக்கு ஒப்பிட்டு தாவீது எழுதுகிறார், அது பசும்பொன்னிலும் விலையேறப்பெற்றது, அது தேனை போன்றது. இந்த வசனம் தேனா தெரியணும், இந்த வசனம் பொன்னா தெரியணும்னா வாழ்க்கையில சில கசப்பின் வழியா போனவங்களுக்கு தான் இந்த வசனம் தேனா தெரியும். எல்லாராலையும் இந்த வசனத்தை ஈஸியா புசிச்சு தேனை போல புசிச்சு சந்தோஷமா புசிச்சு இருக்க முடியாது.
வாழ்க்கையில உடைஞ்சு போய் கண்ணீரோடு இருக்கும்போது, கவலையோடு இருக்கும்போது, மாறாவை போல பல கசப்புகளை வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் இந்த வார்த்தை நமக்கு மதுரமா தெரியும். எல்லார் வேதத்தை மார்போடு அணைத்து கொண்டு நம்மளோடு பேசிச்சே இந்த வார்த்தை, நம்ம கூட தைரியப்படுத்திச்சே. எத்தனையோ முறை உடைஞ்சி இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் முடியாது, நோ நோ நான் என்னால முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த வார்த்தை அல்லவா நம்மளை மீண்டும் எழும்ப வச்சது, இந்த வார்த்தை அல்லவா நம்மளை தைரியம் கொள்ள வச்சது, இந்த வார்த்தையால் அல்லவா ஜீவனோடு இருக்கிறோம். சபையே, கர்த்தர் உன்னோடும் என்னோடு பேசி இருக்காவிட்டால் நம்முடைய ஆத்துமா என்றைக்கோ மௌனத்துல வாசமா இருந்திருக்குமே. உடைந்து போய் வரும்போதெல்லாம் நமக்காகவே பேசினாரே, உருக்குலைந்து வரும்போதெல்லாம் நம்மை கட்டும்படியே பேசினாரே, அழுது கொண்டு வரும்போதெல்லாம் அழாதே என்று பேசினாரே, பயந்து போய் வரும்போதெல்லாம் பயப்படாதே என்று பேசினாரே, யாரும் இல்லை என்று நினைத்த போதெல்லாம் நான் கூட இருக்கிறேன் என்று பேசினாரே. அந்த நல்ல வார்த்தைகளை உட்கொண்டு தேனை போல புசித்து, அதனாலதான் இம்மட்டு கர்த்தர் நடத்தி வருகிற பாதையில் நினைச்சு சந்தோஷமா வாழ்றோம்னா காரணம் வேற ஒண்ணும் இல்ல, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. இன்னுமாய் 1 பேதுரு 1:7 பேதுரு எழுதுகிறார், பொன்னிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம் அப்படின்னு எழுதுறார். பொண்ணை விட, தங்கத்தை விட காஸ்ட்லியா நம்மகிட்ட இருக்கிற விசுவாசம். உலகம் நம்புமா? யார்ட்டையா சொன்னா நம்மளை, அவன் உலக ஜனங்கிட்ட ஒரு 100 பவுன் இருக்குன்னு வைங்க, நம்ம சொல்கிறோம் என்கிட்ட 1 பவுன் கூட இல்லை, எனக்கு விசுவாசம் இருக்குது, 100 பவுனை விட பெரிய விசுவாசம் எனக்குள்ளே இருக்குதுன்னா உலகம் நம்மளை பார்த்து பைத்தியம்னு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு அழகாக எழுதுகிறார், பொன்னிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில புடமிடுதல்கள், ஏன் சில கடினமான பாதைகள், ஏன் நம்ம விரும்பாது நடந்துச்சு, எதிர்பார்க்காத சில நடந்துச்சு, ஏன் அப்போ தான் நம்மளை உடைச்சாரு, அப்போ தான் நம்ம உருவாக்குறாரு. ஏன் தெரியுமா? நம்ம பொன்னிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படி. விசுவாச பாதை ரொம்ப கடினமாக இருக்கும், லகுவாக இருக்காது. அது பஞ்சுமத்தையில் நடந்து போகிற மாதிரி இருக்காது, அது முள்ள மீது நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். சில நேரம் முள்ளில் புட்டு அப்போ தரன்னு இழுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், அப்படிலாம் நடத்துவார், கடினமாக நடத்துவார். ஏன் ஆபிரகாமுக்கு ஒரு மோரியா? அங்கே தான் கண்டு டெஸ்ட் பண்ணுறாரு, அங்கே தான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்து கூலாக சொல்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அதை வாசிக்கும் போது. அவன் ஈசாக்கை கூட்டிட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி காலமே எழுந்து கழுதையின் மேலே சேனை வச்சு வேலைக்காரரை கூப்பிட்டு மோரியா மலைக்கு அந்த வயசில் ஏறி, சரித்திரத்தின்படி பார்த்தா 125 தாண்டி இருக்குங்கிறாங்க ஆபிரகாமுக்கு. அப்படி சில 138 கூட இருக்குங்கிறாங்க. அவ்வளோ முதிர் வயசில் மோரியா மலையில் ஏறி ஈசாக்க பலிபீடத்தில் வச்சு கெட்டி கையை உயர்த்தும் போது பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுறவன் இப்பொழுது அறி. ஏன் தெரியுமா? இந்த விசுவாச பாதை கடினமாக தான் இருக்கும், இது லகுவாக இருக்காது, சில சிக்ஷைகள் உண்டு, சில பரீட்சைகள் உண்டு, ஆனால் முடிவு ஜெயமாக இருக்கும். அது முடிவு ஜெயமாக இருக்கும். விசுவாச பாதையில் கர்த்தரால் சோதிக்கப்படுறது மாதிரி இருக்குதா? ஆண்டவரே, எவ்வளோ நாள் அழுதுட்டேன்ப்பா, பார்க்காத மாதிரி இருக்கிறீங்களே, கேளாத மாதிரி இருக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் மறைந்திருக்கிற தேவன் அல்ல, தம்முடைய முகத்தை மறைக்கிற தேவனும் அல்ல. ஏற்ற வேளையில் நம்மை தூக்கி எடுக்கும்படி, ஏற்ற வேளை குறித்த நேரத்தில் தம்முடைய வார்த்தை நிறைவேறும்படி குறித்து, அதான் வேதம் சொல்லுது, தம்முடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருப்பார்னு ஒரு வசனம் வரும். அது மாதிரி தம்முடைய அன்பை நிமித்தம் சார் அமர்ந்திருக்கிறது மாதிரி இருந்தாலும் ஏற்ற வேளை நம்மளை கடாட்சிக்கிற தேவனா இருக்கிறார். ரெண்டாவதாக, முதல்ல சொன்னேன் பொன் நல்லது. ரெண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், ஆதியாகமம் 49:15 வாசிக்கிறோம். யாக்கோபு இசக்கார் ஆசீர்வதிக்கிறார். இசக்கார் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இசக்கார் யாக்கோபுக்கு பிறந்த 9வது குமாரன். லேயாளுக்கு 5ஆம் குமாரன், யாக்கோபுக்கு 9ஆம் குமாரன். லேயாளுக்கு 4 குழந்தைகள் பிறந்த பிற்பாடு, யூதா பிறந்த பிற்பாடு பிள்ளை பேர் நின்று போயிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. உன்னை லேயாள் அம்மா என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிற்பாடு அவங்களுக்கும் 2 பிள்ளை பிறக்குது. அதுக்கப்புறம் லேயாளுக்கு பிள்ளை பிறக்குது, இவர் இசக்கார். அது ஆண்டவர் திருப்பி என் பலனை திரும்ப எனக்கு கொடுத்தார் என்று அர்த்தம். அந்த இசக்காருக்கு அதனாலதான் இசக்கார் பேர் வச்சாங்க. இப்போ யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதுல இசக்கார் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார், அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், இசக்காய் 2 பொதிகளின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம். அப்போ நீங்க நினைக்கலாம், சார் பிள்ளைய போய் இப்படி கழுதெல்லாம் ஆசீர்வதிக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த நாட்கள்ல இருக்கிற கழுதை இந்த நாட்கள்ல இருக்கிற பென்ஸ் காரை விட விலையேறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கழுதையை அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வாகனமா இருந்திருக்குது. கழுதை இல்லாம அவங்களோட பிரயாணம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த இசக்கார சொல்லும் போது சொல்றாரு, அவன் இளைப்பாறுதல் நல்லது என்று கண்டாங்கிறத மறைமுகமா சொல்றாரு.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உலக வாழ்க்கை கடினமா தான் போயிட்டு இருக்கு. சந்தோஷமா சிலர் இருக்க முடியல. சிரிக்கணும்னு நினைக்கிறோம், சிரிக்க முடியல. முகத்துல நம்ம அழுத சுவடு தெரியக்கூடாது, அடையாளம் தெரியக்கூடாது, நம்ம பலவீனத்தின் அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா யாரோ கேட்டுறாங்க, என்ன உங்க மூஞ்சி டல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்? நம்ம போய்கொண்டிருக்கிற பாதை அப்படியா இருக்குது. நம்ம உள்ளம் ஒரு இளைப்பாறுதலுக்காக ஏங்குது. ஆண்டவரே, என்னையும் சுகமா வாழ வைக்க மாட்டீரா? நானும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ மாட்டேனா? ஆபிரகாமாவது ஆண்டவர் ரொம்ப நாள் வாழ்ந்தாரு, அதனால 25 வருஷம் கழிச்சு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. நான் இந்த உலகத்துல வாழ போறதே கொஞ்ச நாள். இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை பயணத்துல என்ன இப்படிலாம் கடினமா நடத்துறீங்களே, நான் ஒரு இளைப்பாறணும்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சந்தோஷமா, சுகமா, அமைதியா, நிம்மதியா வாழணும்னு என் மனசு ஏங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் 2 வாக்கு கொடுக்கிறாரு. மத்தேயு 11:29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறார். ஒண்ணு கவனிக்கணும், இளைப்பாறுதல் உண்டு, ஆனா வந்தா உண்டு, வராட்டா கிடையாது. வருத்தத்தை சுமந்தாலும் அப்பா சமூகத்துல வந்து நின்னா உண்டு. இல்ல வருத்தத்தை சுமந்துக்கிட்டு நான் வெளியவே நிற்பேன், ஏன் வருத்தமே பெருசா இருக்கும்போது நான் எப்படி சபைக்கு வர முடியும் அப்படின்னா, கடைசி வரைக்கும் வருத்தத்தை சுமந்து அங்க போயிட வேண்டியது, அங்க போக முடியாது. உலக கவலைகள் பரலோகத்தை சுதந்திரிக்க விடாது. அதான் லௌகிக கவலைகள் விடணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அதான் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீ ஏன்ட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2 யாத்ரா 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எப்பெல்லாம் இளைப்பாறுதலுக்காக நம்முடைய இருதயம் ஏங்குதோ அப்பெல்லாம் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை அனுப்பி அப்படின்னா அவருடைய பிரசன்னத்தை அனுப்பி கவலைப்படும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, உடையும் போது, வேதனைப்படும் போது, மன அழுது நிற்கும் போது, மன குமுறி நிற்கும் போது அவருடைய பிரசன்னத்தாலும் கிருபையாலோ நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தர்றார். இது உலக பிரகாரமான இளைப்பாறுதலை சொல்றேன். ஆனா யாக்கோபு எபிரேயர் 4:3 வாசிக்கிறோம், விசுவாசித்தவர்களாகிய நாம் அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறோம். எங்க? பரலோக இளைப்பாறுதலை சொல்றேன். விசுவாசித்தவர்களாக நாமோ, எபிரேயர் 4:3, விசுவாசத்துல நாமோ அந்த இளைப்பாறுதல பிரவேசிக்கிறோம். நான் சொன்னேன் முதல்ல உலக பிரகாரமான இளைப்பாறுதல், அது இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு தந்து அவ்வப்போது நமக்கு தந்து தேற்றி நம்மளை தைரியப்படுத்துறாரு. ஆனா இன்னொரு இளைப்பாறுதலை வாசிக்கிறோம், அந்த விசுவாசத்துல நமக்கு பரலோக இளைப்பாறுதல கர்த்தர் பங்க வச்சிருக்கிறாராம். அப்போ இந்த உலக பிரகாரமான பாடுகளை வருத்தங்களை கண்டு பரலோக இளைப்பாறுதலை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அந்த இளைப்பாறுதல் நல்லது. பரலோகமாக இளைப்பாறுதலை சொல்றேன், அந்த இளைப்பாறுதல் நல்லது. அதற்கு தான் இவ்வளோ பிரயாசங்கள், அதற்கு தான் இவ்வளோ உடைவுகள், அதற்கு தான் இவ்வளவு முயற்சிகள், அதுக்கு தான் இவ்வளவு ஜெபங்கள், அதுக்கு தான் இவ்வளவு சுத்திகரிப்பு. ஏன் தெரியுமா? அந்த நல்ல இளைப்பாறுதலை இழந்து போயிடக்கூடாது. அது நல்லது, அது பெஸ்ட்னு சொல்றேன், தி பெஸ்ட்னு சொல்றேன், சிறந்தது. அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் தரும்படி கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்தி கையிலராகிய மனுஷர் பார்த்து கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலர் 1 பரத்துக்கு ஏறி போய் அப்படியே மறுபடி வருவேன் என்று யோவான் 14 எழுதி வச்சு போனது போல அந்த இளைப்பாறுதல பங்குள்ளவராய் நம்மளை மாற்றும்படி சபையாகிய இந்த ஸ்தலத்துல கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை கர்த்தர் உருவாக்கி சத்தியத்தை நமக்கு பேசி நம்மை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த உலக வாழ்க்கையில. அப்போ அந்த இளைப்பாறுதல இழந்துடவே கூடாது. வாழ்க்கையில எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் தான் சொல்றேன், அந்த இளைப்பாறுதல் நல்லது அப்படின்னு. இப்போ யாக்கோபு இசக்காருக்கு அதான் சொல்றாரு, இளைப்பாறுதல் நல்லது என்றும் கண்டு, நாடு வசதியானது என்றும் கண்டு, தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவரானான். இது சொன்னா நான் எனக்கு டாபிக் வேற மாதிரி போகும். அதில் லேசா இசக்காரை டச் பண்ணிட்டு இப்போ முடிச்சுட்டு இன்னொரு நாள் கர்த்தர் அனுமதிக்கும் போது இசக்காரை குறித்து உங்களை டீட்டெயிலாக பேசுறேன். இளைப்பாறுதல் நல்லதுன்னு இசக்காருக்கு தெரியும். ஏன்னா அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன். 2 பொதிகளின் நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை, நல்ல பராக்கிரமம் இருக்குது. அதனால இளைப்பாறுதல் நல்லதுன்னு அவனுக்கு தெரியும். நம்ம கடினப்பட்டு உழைச்சாதான் அந்த இளைப்பாறுதல்ல பங்கு கொள்ள முடியும்னு அவனுக்கு தெரியும். நாடு வசதியானதுன்னு தெரியும். அதனால தன் தோளையும் சாட்சி கொடுக்கிறான் வேலை செய்யறதுக்கு. எல்லாம் செஞ்சாலும் அந்த யாக்கோபு சூசகமா ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் பகுதி கட்டுகிறவனானான். ஏன் தெரியுமா? அவன் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. பகுதி கட்டுகிறவனானா அடிமன் அர்த்தம், வரி கட்டுறவன். அவன் பலத்த கழுதையா இருந்தாலும், இளைப்பாறுதல் நல்லதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும்,
நாடு வசதியானதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் காரணம் அவன் படுத்துட்டான். பலத்த கழுதை படுத்து கிடக்குதே. புரியும் நினைக்கிறேன், ஆவியின் அனுபவத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அந்த பலத்த கழுதை எழும்பி இருந்துச்சுன்னா அது பகுதி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, அது வரி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, அது அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது பலத்த கழுதையா இருந்தாலும் அது உலகத்துக்குள்ள 2 பொதி நடுவே அது படுத்து கிடக்கிறது. ஓரா பவுலா சாந்தனா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. சபையாகி இசக்காரே, சபையா இயேசக்காரே, உன் ஓட்டம் எங்கே நின்று போனது? ஏன் சோர்வோடு படுத்துக்கொண்டாய்? ஏன் உன் ஆதி அன்பை விட்டு தூரமாய் விலகி நீ படுத்துக்கொண்டாய்? நீ நின்றிருந்தால் அல்லவா நீ எழும்பி பிரகாசித்திருக்க முடியும். பாருங்க எவ்வளவு அழகா யாக்கோபு என்ன சொல்றது, விசன்ஃபுல் ஐஸ்ன்னு சொல்லலாமா, அத தரிசனம் உள்ள கண்களோடு பேசுறாரு. இசக்காரே, நீ பலத்த கழுதப்பா, ஆனா படுத்துட்டியே. பலத்த பராக்கிரமசாலியே சபையே, பலத்த பராக்கிரமசாலியே தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, நீ உன் பின்மாற்றத்துல படுத்துக்கொண்டாயோ, உன் நிர்விசாரத்துல படுத்துக்கொண்டாயோ, தேவனை விட்டு தூரமா போய் உலகத்துக்குள்ள படுத்துக்கொண்டாயோ. வேண்டாம், எழும்பிட்டா இளைப்பாறுதல் நல்லதுன்னு அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு இங்கே இம்மைக்குரிய இளைப்பாறுதலையும் தந்து மறுமைக்குரிய இளைப்பாறுதலையும் கர்த்தர் தருவார். அவனுக்கு இளைப்பாறுதல் நல்லதுன்னு தெரியும், தெரிஞ்சும் படுத்தான். நமக்கும் தெரியும் தேவனுக்கு உண்மையா உத்தமமா பரிசுத்தமா வாழ்ந்தா தான் பரலோகத்துக்கு போவோம் தெரியும். தெரிஞ்சும் சில நேரம் உலகத்துக்குள்ள நம்ம தோளை சாச்சு, உலகத்துக்காக தோளை சாச்சு, உலகத்துக்கு அடிமையாகி பிசாசு சத்துரு சில சூழ்நிலைகள் நம்மளை படுக்க வச்சிருது. இன்னைக்கு எழும்பணும் இயேசுவின் நாமத்தினால. வேண்டாம் வேண்டாம், இளைப்பாறுதல் நல்லதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு ஏன் படுத்து கிடக்கணும்? இசக்காருக்கு எழும்பி நிக்க முடியல. 2 பொதிய சுமக்கிற பலன் இருக்கு, 2 பொதிய நடுவே. ஆனா 2ஐயும் இறக்கி வச்சுட்டு படுத்து கிடக்குது பலத்த கழுதை. வரங்கள் பெற்றுக்கு, ஆவியில் அனல் பெற்றுக்கு, நல்லா ஜெபிக்க தெரியும், நல்லா துதிக்க தெரியும், அந்நிய பாஷை பேசினா மணிக்கணக்க பேச தெரியும், ஆனா படுத்துருச்சு. ரீகா பௌஷாந்தனா. சபையை எழும்பு, சபையை எழும்பு, இது எழும்ப வேண்டிய காலம். பிசாசு அநேகரை ஆண்டவரை விட்டு தூரமா கொண்டு போறதுக்கு பெரிய வியாதியை தான் கொண்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன், பெரிய நஷ்டத்தை தான் கொண்டு வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன சோர்வு போதும். எலியாவை சூரச்செடியில படுக்க வச்சுச்சுல, சின்ன சோர்வு, சின்ன வார்த்தை, சின்ன டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில கிராஸ் ஆயிட்டுனா எத்தனை ஊழியக்காரங்க வந்தாலும் எத்தனை அழலுள்ள வார்த்தையை கேட்டாலும் திரும்ப எழும்ப முடியாது. இசக்காரை குறித்து தீர்க்க தரிசனமாய் இசக்காருடைய சந்ததி பின் நாட்களில இப்படி அடிமைகளாகி விடுவார்கள் என்பதை யாக்கோபு இசக்காருக்கு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன், சொல்லிட்டு போறேன். இளைப்பாறுதல் நல்லது, இளைப்பாறுதல் நல்லது. உலகம் நல்லது நான் சொல்ல மாட்டேன், நமக்கு நீங்களும் நானும் காண்கிற உலக மேன்மைகள் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா அந்த இளைப்பாறுதல், அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் நினைக்கிறேன், யோவான் எழுதுவார். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து தங்கள் படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்களாம். அவங்களுக்கு வெயில் தெரியாது, அவங்களுக்கு உஷ்ணம் தெரியாது, கவலை தெரியாது, கண்ணீர் தெரியாது. மரித்த பரிசுத்தவான் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க நான் சொல்லலை. இளைப்பாறுதலின் ஸ்தலத்தில் சந்தோஷமாய் உலக கவலைகளை உலக பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. காரணம் அது இளைப்பாறுதலின் ஸ்தலம். அப்போ பரலோகமாகி இளைப்பாறுதல் நல்லதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு படுக்கக்கூடாது. உலகத்துக்கு இசக்கார போல அடிமையாகி போகக்கூடாது. உலகத்துக்கு தோளை சாட்சி உலகத்தின் வேலைக்கு அடிமையாயிடக்கூடாது. எதனாலும் வாழ்க்கையில விட்டு கொடுத்துடலாம், இயேசுவை விட்டு கொடுக்க முடியாது. அதான் முதல் பாயிண்ட்ல சொன்னேன், அவர் தங்கம்னு. இந்த தங்கத்தை அடகு வச்சிடாதீங்க. சர்வ வல்லவராய தங்கத்தை அடகு வைக்காதீங்க. சர்வ வல்லவராய தங்கத்தை உலகத்துக்காக உலக பாவத்துக்காக விற்று போட்டுறாதீங்க, திரும்ப வாங்க முடியாது. உலக பிரகாரமாக தங்கமாவது 1 பவுன் 2 லட்சம்னாலும் கஷ்டப்பட்டு வாங்கி 10 பவுன் போடுற இடத்துல 5 பவுன் போட்டு உங்க வேலையை முடிப்பீங்க. ஆனா சர்வ வல்லவராகிய தங்கத்தை நிறைய பேர் பாவத்துக்காக, சாபத்துக்காக, உலக மேன்மைக்காக, உலக காரியங்களுக்காக, உலக பிரகாரம் ஆதாயத்துக்காக விற்று போட்டாங்க சிலர். எதுவும் உங்ககிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல, அற்பமான வாழ்வு தானா, அன்றன்றைக்கு தேவைக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? பரவாயில்ல, சர்வ வல்லவராகிய தங்கம் நமக்குள்ள இருக்கிறாரே. நாங்கள்லாம் அவரை அணிந்து கொண்டிருக்கிற காதல காலத்தில் ஒன்றும் போடலைங்கிறதுக்காக நான் ஒன்றும் போடலைன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள்லாம் பவுன் கணக்கா சர்வ வல்லவரை அணிந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆவியில் நான் சொல்லுவேன். இதை சொல்லும்போது என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஒரு நாள் ஒருத்தர் சகோதரி அவங்க வீட்டில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அவங்க போகலை.
நான் உங்களை கூப்பிட்டு கேட்டேன், சிஸ்டர் என்ன உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிற கிளம்பிட்டு இருக்கோம், நீங்கள் போகலன்னு. என் நகை ஒன்றுமே இல்லை, என் நகையெல்லாம் அடவில் இருக்கு, இப்படி போனால் யார் மதிப்பானாங்க? அப்போ கம்மல் தங்கம், கையில் இருக்கிற வளையல் தங்கம், செயின் தங்கம்னா தான் மதிப்பா? உள்ள ஒரு தங்கத்தை வச்சுக்கிட்டு தானே அவரை சுமந்து கொண்டு இருக்கிறோமே, இந்த தங்கத்தின் மதிப்பு தெரியலையான்னு சொல்லி கொடுத்தேன். நகை போடலைங்கிறதுக்காக எந்த இடத்துலையும் எங்களை மதிக்காமல் இருந்த மாதிரிலாம் எனக்கே ஞாபகம்லாம் இல்லை ஒன்றும். கர்த்தர் நல்லவ. இசக்கார் நாடு வசதியா இருக்குன்னு தெரியும், இளைப்பாறுதல் நல்லதுன்னு தெரியும், ஆனால் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பாம படுத்து விட்டான். தேவ சபையே, நீ எழும்பி கத்தரை தேடு, நீ எழும்பி கத்தரைக்காய் ஊழிய செய். உன் ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் எழும்பி வா. ஸ்தானத்தை விட்டு எழும்பி வரும்போது சில நேரம் உலக பிரகாரமான மேன்மை ஸ்தானங்களை விட்டு இறங்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் தைரியமா இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி, ஏற வேண்டிய இடத்துல நீ ஏறி வருவாயானால் உனக்கான ஒரு பரலோக இளைப்பாறுதலும் இம்மைக்கான மறுமைக்கான இளைப்பாறுதலையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமில்லர். மூன்றாவது சொல்றேன், சங்கீதம் 63:3 தாவீது சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இவர் சொல்ற சிச்சுவேஷன் இவருக்கு அனுகூலமா இல்ல. எங்க இருந்து எழுதுறாருன்னா, அரண்மனையில் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கால் மேல கால் போட்டுக்கொண்டு, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லதே அப்படிலாம் எழுதல. யூதயாவின் வனாந்திரத்தில் இருக்கும் போது பாடின பாட்டா. நமக்கு ஏசி ரூம்ல இருந்தாலே சிலர் பாட்டு வர மாட்டேக்கி. அவர் வனாந்திரம், யூதயாவின் வனாந்திரம் மகா பயங்கரமான வனாந்திரம். அங்கு இருந்து கொண்டுதான் சங்கீதம் 22, 23 இந்த சங்கீதம் 63 எல்லாம் அவர் பாடினார் என்று சொல்லுகிறார்கள். அப்சலோம் துரத்தி வரும்போது மறைவிடத்தை தேடி யூதயாவின் வனாந்திரத்தில் போய் தாவீது ஒளிந்து கொள்ளும் போது, அப்சலோமால் துரத்தி விடப்படும் போது, அப்சலோமுடைய கண்கள் என்னை பார்த்து விடுமோ என்று பயந்திருக்கும் போது, தாவீது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லதுப்பா. ஜீவனா பெருசு எனக்கு, அதுக்காகவா இந்த வனாந்திரத்துல இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்? நோ நோ நோ, இல்ல. ஜீவனை விட, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உயிரை விட எனக்கு கிருபை தான் நல்லது அப்படின்னு சொல்றார். அதனாலதான் சொல்றார், என் உதடுகள் உம்மை துதிக்கும். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. சொல்லலாம், இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரு முறை, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒவ்வொரு நாள் கேட்குறீங்களாப்பா? ஒவ்வொரு நாள் கேட்குறீங்களா? கேட்டு பாருங்க. இந்த கிருபையை மட்டும் கேட்காம கொடுக்க மாட்டேங்கார். கிருபையை கேட்டு கேட்டு வாங்கிடணும். வாங்க வேண்டிய நேரத்துலலாம் இந்த கிருபையை வாங்கி வச்சுக்கோங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ற பணத்தை விட இந்த கிருபை ரொம்ப பெஸ்ட்னு நான் சொல்வேன். இந்த கிருபைக்கு ஈடா உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதான் அவர் சொல்லிட்டாரு, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது ஆண்டவரே. நம்மளால சிலர் அப்படி சொல்ல முடியல தானே. கடினமான சூழ்நிலையில போகும்போது தாவீது உணர்ந்து சொல்றாரு, பயந்துதான் ஆண்டவரே இருக்கிறேன். சொந்த பிள்ளை அப்சலோம் என்னை துரத்தி வனாந்திரத்துல போய் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா, இப்ப தாவீதோட போஸ்டிங் வேற. இப்ப ஆடு மேய்ச்சிட்டு ஒண்ணும் இல்லை, இப்போ அரண்மனையில உட்கார்ந்துருந்த தாவீது இப்ப வனாந்திரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. வெக்கமா இருந்திருக்கும்ல பிள்ளை துரத்தும் போது. அதான் வேதம் சொல்லும், அவன் கீதரோன் ஆற்றை, 2 சாமுவேல்லாம் வாசிக்கலாம், கீதரோன் ஆற்றை கால்நடையாய் கடந்த போது அழுது கொண்டே போனான்லாம் போட்டிருக்கும். ஏற்கு அப்சலோமுக்கு பயந்து அங்க இருந்துட்டு சொல்றாரு, ஜீவனை பார்க்கிறோம் உங்க கிருபை நல்லது ஆண்டவரே. இந்த நல்ல கிருபை நம்மளை வாழ வைத்து, இந்த நல்ல கிருபை நம்மளை உயர்த்தி, இந்த நல்ல கிருபை பலப்படுத்தி, இந்த நல்ல கிருபை நம்மளோட உடைவுகளில் நமக்கு உதவி செய்து, ஒன்றுமில்லாத நேரத்தில் பலன் தந்து, பலவீனப்படும் போது நம்மளை ஆரோக்கியப்படுத்தி, எல்லா சூழ்நிலைகளும் கூட வந்தது தெரியுமா? கிருபை. அதான் மரியாதை குறித்து வேதம் சொல்லுது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அந்த நாட்களில் எல்லா கன்னிகைகளும் தான் என் வயிற்றுல மேசியா பிறக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தாங்க. ஆனால் மரியாதை கர்ப்பத்தை மட்டும் தேவன் சூஸ் பண்ண காரணம் என்ன? அந்த அம்மா மேலே ஊற்றப்பட்ட கிருபை. அந்த அம்மாவுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒன்றும் வேதத்தில் சொல்லப்படலை. கிருபைனால அந்த கர்ப்பத்தில் கர்த்தர் உதித்தார். கிருபை சில வாசல்களை உங்களுக்கு திறந்து கொடுக்கும். கிருபை நீங்கள் போய்கொண்டிருக்கிற சில சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். கிருபைக்கு ஈடா நான் எதையும் சொல்ல முடியும்னா சொல்லவே முடியாதுன்னு தான் சொல்வேன். இயேசுவையும், அதான் வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா. சத்தியத்தோடு வெளிப்படுகிற அந்த நல்ல கிருபை. தாவீது சொல்லிட்டாரு, ஆண்டவரே என் ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை தான்ப்பா நல்லது.
சந்தோஷமா சொல்ல, பாட்டுக்காக சொல்ல, சந்தோஷமா சொல்றார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றார். அதான் சகரியா 12:10 வாசிக்கிறோம். எருசலேம் குடிகள் மேல விண்ணப்பங்களின் ஆவியையும் கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் ஆண்டு சொல்றார். அது ஒரு ஆவி, கிருபை, அது ஒரு வரம். ரோமர்ல வாசிக்கிறோம், கிருபை வரமோ அப்படின்னு போட்டிருக்கு. எந்த வரம் இருந்துச்சோ இல்லையோ, கிருபையாகிய வரம் வேணும் தேவ பிள்ளைகளே. இல்லைன்னா ஈஸியா விழுந்துருவோம், ஈஸியா சோர்ந்துருவோம், ஈஸியா பலனற்று போயிடுவோம், ஈஸியா அதைரியப்பட்டு போயிடுவோம். இந்த கிருபை தான் அந்தந்த நேரத்தில் சகாயம் செஞ்சு ஒத்தாசை அனுப்பி தேவனுடைய அன்பை ருசிக்க வச்சு தாழ்மையோடு நடந்து அவரை அடங்கி பணிஞ்சு சேவிக்கிற கிருபையெல்லாம் தர்றது தெரியுமா? கிருபை தான். அந்த கிருபை தர்றதும் கிருபை தான். அதான் தாவீது எழுதுவார், உமது ஆலயத்தின் நடுவே உமது கிருபை சிந்தித்து கொண்டிருக்கிறேன்னு எழுதுவார் சங்கீதத்தில். கிருபை சிந்திக்கிறது கூட கிருபை வேணும்னு சொல்றேன் நான். நம்ம சும்மா யாராவது எப்படி இருக்கிறேன்னு கேட்டா காட்ஸ் கிரேஸ் அப்படி சொல்லுவோம். என்ன இந்த கார் வாங்கியிருக்கல, காட்ஸ் கிஃப்ட். சும்மா எதுனாலும் சும்மா காடு அப்படின்னு சொல்லி அப்படி எழுதுறதுனாலையோ சொல்றதுனாலையோ இல்லை. ஒரு நாள் ஒரு ஒரு காரு என் முன்னால் கிராஸ் ஆகி போச்சு. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, காருக்கு பின்னால் என்ன வாசகம் எழுதியிருக்குதுங்கிறத ரொம்ப ஆசையாக வாசிப்பேன். அது சிலர் என் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா ஜெரோன்ட்ட யார்ட்டையா கேட்பேன். அவங்களும் தெரியலையேன்னு சொன்னால் வேகமாக போங்க, அது என்ன எழுதியிருக்குன்னு வாசித்துக்கிறேன்னு சொல்வேன். என்னமோ எனக்கு அதில் ஒரு ஆசை. அப்போது அதில் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருந்துச்சு, அதை நான் தமிழில் சொல்கிறேன். உலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது, ஆனால் ஜீவனுள்ள புத்தகம் பைபிள் என்று எழுதியிருந்துச்சு. அது ஆங்கிலத்தில் எழுதியிருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், நிச்சயமாக இந்த காருக்குள்ளே இருக்கிற ஒரு பாஸ்டராக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு அவருக்கு சொல்லிடணும், அழகான ஒரு வாசகத்தை எழுதி வச்சிருக்கிறாருன்னு உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஜெப மாலை தொங்குது. சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறான் ஒரு வாலிபன். ஓ, வெளியே என்னெல்லாம் எழுதிட்டு உள்ள எப்படியும் வாழ முடியும் தானே, அப்படி இது உலகம் தானே நினச்சிக்கிட்டேன். நம்ம வெளியே எழுதுறதுனால உள்ள மாறுறதில்ல. ஆனால் தாவீது அப்படி இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாரு, ஜீவனை பார்க்கிறோம், உங்க கிருபை நல்லதப்பா, உணர்றீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? இம்மட்டும் வாழ வச்சு உடைவுகள் வந்தது தான், காயங்கள் வந்தது, கண்ணீர்கள் வந்தது, பலவீனங்கள் வந்து, ஏன் மரண பள்ளத்தாக்குள்ளேயே கடந்து வந்தோம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதுவரைக்கும் மனசர் கையில் விட்டு கொடுக்காம நம்மளை நேர்த்தியாக நடத்தி வர்றது கிருபை அல்லவோ, கிருபை அல்லவோ. ஒவ்வொரு நாள் கேட்கணும்ப்பா. ஆண்டவரே உங்கள்கிட்ட வந்து சாலமோன்ட்ட கேட்ட மாதிரி உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறார்களா? அதான் விஷயம். சாலமோன்ட்ட கேட்ட மாதிரி கேட்க மாட்டேங்கிறீரப்பா. எனக்கே அதான் ஆண்டவரே, சாலமோன்ட்ட கேட்ட மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்களப்பான்னு. சாலமோன்ட்ட வந்து கேட்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ஞானமும் மனோ விருத்தியும் தந்து இந்த ஜனங்களை எல்லாம் நடத்துவதற்கு அப்படிலாம் சொல்றாரு. ஆண்டவர் மட்டும் நம்மகிட்ட வந்து கேட்டா நம்ம தாராளமாக சொல்ல முடியும், ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கிருபை போர் அடிக்காது, கிருபை போதும் சொல்றதுக்கு மனசே வராது. கிருபை வாங்க வாங்க சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பெற்றுக்கொண்டாலும் அதன் மேல ஒரு தனியாத தாகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில கிருபைக்காக ஏங்குங்க. நிச்சயமாய் கிருபையினால உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் நிரப்புவாராக. நாலாவதா சங்கீதம் 119:71 தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாரால சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. தாவீது எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சும்மா சொல்லல, சிங்கத்தையும் கரடியும் கொன்னுட்டு தான் சொல்றாரு. சுரமண்டலத்தை கையில வச்சிருக்கும் போது, சவுலுடைய கையில ஈட்டி இருந்த போது, அந்த ஈட்டியால தாவீதை குத்த வந்த போது, கொல்ல முயற்சிச்ச போது சுரமண்டல ஈட்டியை ஜெயிச்சதுனால தைரியமா சொல்றாரு உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு. அப்சலோமுக்கு முன்பாகவும் சவுலுக்கு முன்பாகவும் துரத்தி 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 காடுகள்லையும் கெபிகளையும் வனாந்திரத்திலையும் மலைகளையும் அலைஞ்சு திரிஞ்சாலும் சொல்றாரு உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு. என் தகப்பன் தாயும் கைவிட்டாலும் எழுதினவர் தான் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இதை மட்டும் நம்ம வாழ்க்கையில சொல்றதுக்கு நமக்கு மனசே வராது தேவனுடைய பிள்ளைகளே. இதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நீச்சலாலம் போயிருந்தா தான் இதெல்லாம் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நன்மையே அன்றி தீமை செஞ்சிருக்கவே அவருக்கு தீமை செய்ய தெரியாது. தீமை செஞ்ச தெரிஞ்சாதானே அவர் தீமை செய்வார். தீமை செய்யவே தெரியாது. ஒரு மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போனது. நல்ல நல்ல வசதியான குடும்பம், நல்ல ஒரு கௌரவமான ஒரு ஃபேமிலி நின்று போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய தலை குனிவா ஆயிடுச்சு. பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, ஒரு நிச்சயம் நடந்து நின்று போச்சே, யார் நம்ம பிள்ளையை கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பாஸ்டர் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நிச்சயம் நடந்து நின்று போச்சு, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னன்னே தெரியல, ஒரு
ஒரு காரணமும் இல்லை. வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரை மட்டும் அறியலைன்னா நாங்கள் செத்துருப்போம். அவ்வளோ பெரிய தலைகுனிவு. என் பிள்ளை அந்த வீட்டை விட்டு அந்த ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறா. அந்த போதகர் சொன்னாராம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த தகப்பனால் அதை ஏற்றுக்கிட முடியல. அந்த நேரத்தில் எப்படி பாஸ்டர் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி நீங்கள் நன்மைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவர் போயிட்டாரு. சில மாதங்கள் கடந்து அதே மகளுக்கு நல்ல ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து ஒரு நல்ல திருமணம் நடந்துச்சு. இன்றைக்கும் அவள் குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு திருமணம் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு அதே தகப்பன் அந்த போதகரை மறுபடியும் பார்க்க வர்றார். பாஸ்டர், நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க தேவனிடத்தில் அன்பு சகலம் நன்மைக்கு எதுவான நடக்கிறதுன்று. நிச்சயமாக அன்னைக்கு உங்கள் மேலே எனக்கு கோபம் தான் வந்துச்சு. ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசாமல் தீமையை பார்த்து நன்மைன்னு சொல்கிறீங்களே, எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் எந்த திருமணம் நின்று போச்சோ அதே பையன் ஒரு வாகன விபத்தில் அதே இடத்துல மரித்து போனான். இன்னைக்கு மாத்திரம் நான் அந்த பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருந்தா என் பிள்ளை விதவையா இருக்குமே அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு தான் அந்த தகப்பனுக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறார் என்று. ஒரு தீமை கூட செய்ய மாட்டார். தாவீது சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது கூட எனக்கு நல்லது, அதனால கொஞ்சம் உங்க கற்பனைகளை, உங்க கட்டளைகளை, உங்க வசனங்களெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. யோசேப்புக்கு குழி நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா குழி நல்லதுன்னு நான் சொல்வேன். மோசேக்கு நாணல் பெட்டி நல்லதானா கெட்டதானா? நல்லதுதான். யோனாவுக்கு ஒரு பெரிய மீன் ஆயத்தம் பண்ணது நல்லதுன்னா நல்லதா கெட்டதானா? நல்லதுதான். தானியலுக்கு சிங்கக்கபி நல்லதா கெட்டதானா? நல்லதுதான். தானியலுக்கு மாத்திரம் ஒரு சிங்கக்கபி நிர்ணயிக்கப்பட்டிருக்காவிட்டால் தானியேலின் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நேபுகாத்நேசர் அறியப்படாமலே போயிருக்கும். மோசேக்கு மாத்திரம் ஒரு நாணல் பெட்டி கொடுக்கப்படாமல் இருந்திருக்குமானால் அவர் பார்வோனுடைய அரண்மனையில அவர் உலா வந்திருக்கவே முடியாது. அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கவே முடியாது. யோசேப்புக்கு மாத்திரம் குழி நிர்ணயிக்கப்படாதிருக்குமானால் யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் மாறி இருக்கவே முடியாது. யோனாவுக்கு மாத்திரம் ஒரு பெரிய மீன் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கவில்லை என்றால் நினிவே ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு யோனா காரணமாக இருந்திருக்கவே முடியாது. உடைவுகள் நன்மைக்கே, வடித்த கண்ணீர்கள் நன்மைக்கே, பலவீனங்கள் நன்மைக்கே, இதுவரை அழுதது நன்மைக்கே, இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதை நன்மைக்கே, நடந்ததும் நன்மைக்கே, நடந்து கொண்டிருப்பதும் நன்மைக்கே, நடக்க போவது நன்மைக்கே என்பதை உணர்ந்தவர்கள் மாத்திரம், எல்லாரும் கறந்தட்டும்னு அவசியம் இல்லை, உணர்ந்தவங்க மாத்திரம் என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்பது எல்லாவற்றையும் நன்மைக்காகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று இன்னைக்கு தற்காலிகமாய் பார்க்கிற தீமை உங்களுக்கு பெரிய ஜெயமாய் மாறும், ஒரு பெரிய ஜெயமாய் மாறும். இன்னைக்கு நீங்க போகிற நிந்த உங்களுக்கு அடையாளமாய் மாறும். கண்ணீர் வடித்த நீங்கள் ஆனந்த களிப்புள்ள நாட்களை தந்து எங்கே ஆபிரகாமும் சாராளும் நகைத்தார்களோ அங்கே ஆதியாகமம் 21 வாசிக்கிறது போல கர்த்தர் உண்மையாகவே நகைக்க பண்ணினது போல ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் சூழ்நிலை அனுகூலமாக இருந்தால் தான் 4 பேர் மத்தியில் தேவன் என்னை தலை நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறார், தேவன் என் கூட இருக்கிறாருன்னு. யார் சொன்னா? தேவன் கூட இருக்கிறாருன்னா எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் தான் கூட இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன், தேவன் கூட இருக்கிறான்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம நினைச்சது ஒன்று கூட நடக்காது. அப்போதான் ஓ கூட இருக்கிறாரு, எல்லாமே நடக்குன்னா மேப்படியாங்க கூட செய்வான். சில நேரம் அவன் கூட சில ரூட்டை கிளியர் பண்ணி அப்படியே செய்வான். நேற்று ஒரு வாலிப மகள் மலேசியாவில் இருந்து ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொன்னான். அவருடைய ஃபோட்டோவை நான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறா. நிச்சயமாக ஒரு நல்ல வேலையில் இருக்கிறா, இவ்வளோ சம்பளம்னு தெரியல, நல்லா சம்பாதிப்பா போல தெரியுது. அவளுடைய பிசாசு அவளுடைய என்ன சொல்றதுன்னா அவளுடைய மைண்டை ரொம்ப கெட்டி வச்சிருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவள் ஏங்குறா, நான் எப்படியாவது வெளியே வந்துடணும், குடும்பம் ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவு பார்த்து நான் தேவனுக்கு பிரியமாக தான் நடக்கணும், நான் ட்ரை பண்ணுறேன். சொப்பனத்திலேயே எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு வந்துருவாளாம். சொப்பனம் தான் வருமா, நல்ல கவனிக்க, பாவம் செய்யலவா, ஹோலியாக தான் வாழ்றா, கர்த்தருக்கு பிரியமாக தான் வாழ்றா. ஒரு வாலிப மகள் இன்னும் திருமணம் ஆகலை. ஆனால் சொப்பனத்திலேயே எல்லா பாவமும் செஞ்ச மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிருமா. காலில் எந்திரிச்சா குற்ற உணர்வோட எந்திப்பாலாம், இந்த பாவத்தில் நம்ம செஞ்சுட்டோமோ, வாலிப நாட்களில் செய்யக்கூடாத பாவத்தெல்லாம் செஞ்சுட்டோமோன்னு. என்னால் முடிந்த அளவு அவளுக்காக போராடி அந்த ஆவிகளை கட்டி ஜெபம் பண்ணேன். உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எங்கேயாவது விழத்தள்ளி ஏதாவது ஒரு காரியத்தில் மாட்டி விட்டு
கனிகளை போல இருந்த சில குடும்பத்தின் பிள்ளைகள் முட்களை போல சில குடும்பத்துல மாறி பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களையும் தலைமுறைகளையும் பார்க்க முடியுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சொல்ல முடியுமா? தற்காலிகமாய் நீங்கள் பார்க்கிற, டெம்பரவரியா இப்போ நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில காரியத்தை பார்த்து 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 எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும்னு கணக்கு போடாதீங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. இருளை வெளிச்சமாய் மாற்ற அவரால முடியும். அழுகை ஆனந்தமாய் மாற்ற அவரால முடியும். நிந்தையை மேன்மையாய் மாற்ற அவரால முடியும். ரீபாலா ஷாகாதுரியாந்தனா. கர்த்தர் யாரோடோ ஆவில இடைப்பட்டு கொண்டிருக்கிறத என் ஆவில தரிசித்து உணர்ந்து பேசுறேன். யாரோ ஒருவருடைய ஆவி முறிஞ்சு போயிருக்குது. அப்படி எலும்பு உடைஞ்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படிதான் எனக்கு சொல்ல முடியுது. எலும்பு இப்படி ரெண்டா உடைச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அத்தருடைய ஆவி முறிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு ஏற்றுக்கிட முடியல. இதை நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுன்னு. இதே வசனம் உங்களுக்கு சாட்சியாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் மகிழ்வீர்கள், நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், நிச்சயமாய் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். அஞ்சாவதாக மத்தேயு 17:4 ஆண்டவர் யாக்கோபையும் பேதுருவையும் யோவானை கூட்டிக் கொண்டு ஒரு மலைக்கு போறார். அந்த மலை என்ன மலைன்னு போடல, அந்த மலை எர்மோன் மலை. நம்ம அந்த மலையில ஆண்டவர் மறுரூபமானதுனால மறுரூப மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மலையில ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த மூணு பேர் பிளஸ் ஜீசஸ் 4 பேர். இந்த 4 பேர் இருக்கும்போது இந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆண்டவரை பார்த்து, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. பேதுருவுக்கு இந்த அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. உலகத்துல தேவனோடு ஊழியம் செஞ்சதுக்கும் இந்த மலை மேல ஏறி வந்ததுக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. இங்கு அனுபவிக்கிற தேவ பிரசன்னம் ரொம்ப பேதுருவை கவர்ந்து கொண்டதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதனால அவர் சொல்றாரு, நம்ம இங்க இருக்கிறது நல்லது, ஆராதனையில் இருக்கிறது நல்லதுன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? ஆலயத்தில் இருக்கிறது நல்லதுன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? நமக்கு அது சிலர் நல்லதா தெரியாது. தேவ பிரசன்னம் 4வது சொல்றேன். 5வதா தேவ பிரசன்னம் நல்லதுன்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. உலகத்துல மனதை மயக்குகிற, மனதை மகிழ்விக்கிற எத்தனையோ மாயான காரியங்கள் உலகத்துல பெருகி போச்சு. பணத்தை பணம் என்று பார்க்காமல், நேரத்தை நேரம் என்று பார்க்காமல், பாவத்தில் திளைப்பதற்கு, பாவத்தை தண்ணீரை போல பருகுவதற்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் இன்பம் என்று எண்ணி. ஆனா நான் சொல்வேன், தேவ பிரசன்னத்தை போல இந்த உலகத்துல இன்பமான இடம் வேற எதுவுமே இல்லை. உணர்ந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னா எனக்கும் சந்தோஷம். அதுல பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நம்ம இங்கே இருந்துருவோம்ப்பா, இனி நம்ம ஊழியம் செஞ்சாலும் சரி, செய்யாட்டாலும் சரி, நம்ம யாரையும் பார்த்தாலும் சரி. இன்னும் வேற அப்போ 12 சீசர்கள் இருந்தாங்க, இப்போ 3 பேர் தான் இங்கே வந்திருக்கிறாங்க, மிச்சம் 9 கீழே தான் இருக்குது. அவங்கள நம்ம பார்த்தாலும் சரி, அவங்கள பார்க்காட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரிப்பா, நம்ம கீழே இறங்கியே போக வேண்டாம், இந்த மலையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. வித்தியாசமான ஒரு தேவ மகிமையின் மேகம் அவளை நிழலிட்டு இருக்கிறது. அந்த மகிமைக்குள்ள இருந்து கொண்டுதான் பேதுரு இதை பேசுற. அதுக்கப்புறம் பயந்துட்டாங்கன்னு வேற போடப்பட்டிருக்குது. ஆனா அந்த மகிமை பேதுருவை அந்த இடத்தை விட்டு இறங்கி வருவதற்கு இஷ்டம் இல்ல. சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மத்தியில பலமாய் வெளிப்படும் போது, கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவிக்கும் போது, ஏன் என்ன ஆத்மாவே போடுறாங்க நான் நினைச்ச நாட்கள் உண்டு. எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் பிடிச்சதே என்ன ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு அப்படி நினைக்கல. நம்ம இங்க இருக்கிறது நல்லது ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபத்துல இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? தேவ பிரசன்னத்தை மாத்திரம் அதிகமா நீங்க விரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய முழு வாழ்க்கையும் கேர் பண்ணிக்கிடுவார். நீங்க ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை பத்தி ரொம்ப தெரியாது, தெரிஞ்சதை சொல்றேன். நீங்க ஏதோ உங்களுக்கு வியாதி வராது, ஆனா ஏதோ வந்துட்டு நீங்க டாக்டர்கிட்ட போனா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தா நீங்க ஃபுல்லும் கிளைம் பண்ணிக்கலாம் அதுல. ஏன்னா நீங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி ஆனவங்க, நீங்க அதுக்கு தகுதியானவங்க.
ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கே நம்ம சரத்தில் இருக்கிற வியாதிக்கு முழு பணத்தை நம்ம தான் பணம் கட்டுறோம். ஆனால் அதுக்கு மிஞ்சி வந்தாலும் அவனே கொடுக்கறதுக்கு தயாராகி அந்த முழு பணத்தையும் கொடுப்பதற்கு அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் தேவ பிரசனம் அதை விட மேன்மையானது. நம்மை தேவ சமூகத்தில் ஒடுக்கி, தேவ சமூகத்தில் தாழ்த்தி, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்குள்ள விழுந்து கிடப்போமானால் நம்முடைய முழு வாழ்க்கையும் பொறுப்படுத்திக் கொள்ள அவர் நீதியும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை மனசுடைய கரத்தில் விட்டு கொடுத்து அவர் வேடிக்கை பார்க்கவே மாட்டார். தேவ பிரசன்னத்தை விரும்புனீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை விரும்புனீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை விரும்புனீங்கன்னா, தேவ பிரசன்னத்தை விரும்புனீங்கன்னா உங்க குடும்ப தலை குனியாது, தலை நிமிர்ந்து நிற்கும். நிறைய நேரத்தில் இந்த பிரசன்னம் பாட்டிமாருக்கும் சொல்றேன், தாத்தாமாருக்கும் சொல்றேன், அப்பாவுக்கும் சொல்றேன், அம்மாவுக்கும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன். தேவ பிரசன்னம் பெருசாக தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸு பெருசாக தெரியுது, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்ற ஏதோ இடம் பெருசாக தெரியுது, உலக பிரகாரம் நடக்கிற ஃபங்க்ஷன் பெருசாக தெரியுது, தேவ பிரசன்ன நேரத்தில் பெருசாக தெரியல. பேதுரு சொல்கிற ஆண்டவர் இருப்பம்பா இங்கே. எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருக்குது, இன்னைக்கு ஜெபம் நல்லா இருக்குது, இன்னைக்கு தேவ பிரசங்கம் நல்லா இருக்குது, அதனால இங்கே இருப்போம் நம்ம சொல்லுமா? இல்லை, நம்ம குறிப்பிட்ட டைம் அது முடியாட்டால் நம்மளாவே எஞ்சி வெளியே போயிடுவோம். ஏனென்றால் தேவ பிரசனத்தை சில நேரங்களிலே அனுபவிக்க வேண்டிய பிரகாரம் அனுபவிக்காதனாலே ஒன்று, இன்னொன்று பிள்ளைகளுக்கு அந்த தேவ பிரசனத்தின் மேன்மையை சொல்லி கொடுத்து வளர்க்காதனால வந்த காரியம் அது. எதை உலகத்தில் சொல்லி கொடுத்தீங்களோ சொல்லி கொடுக்கலையோ, நேற்று ஒருத்தங்களை குறித்து சொல்லிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் கையில் புக்கு தான். அவங்க அம்மா படி 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 படின்னு ஐயோ 2 மணி 3 மணி வரைக்கும் உட்கார வச்சு எப்படியாவது படி எப்படியாவது படி. ஏன்னா 10th நல்ல மார்க், இப்போ 11th படி படி படி, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும், உன்னை நம்பி தான் நாங்களே இருக்கோம், உங்களை நம்பி தான் குடும்பமே இருக்கும். தேவ பிரசன்னம் படிப்போ வேலையோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ, நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற பட்டமோ டபுள் டிகிரியோ பிஹெச்டியோ எதுவோ உயர்த்துமானால் நான் இங்கே நிற்கிறது இவ்வளவு தைரியமாய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் மட்டுப்படுத்தக்கூடியது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் தான் மேலே, அதுக்கு கீழே தான் எல்லாம். அதுக்காக பேதுரு சொன்னார்னு அவர் அங்கே இருந்துட்டாரா இயேசு மலையிலே? இல்லை, அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றணும், அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஆனாலும் பேதுருக்கு இறங்கி போக மனசுல, உமக்கு சித்தமான இங்கே ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருப்போம். அதை நம்ம பாடுறோம், உமக்கு ஒரு கூடாரம் போடுவேன், அதில் உம்மோடு என்றென்றும் வாழுவேன். மருப மலையின் அனுபவத்தில் அந்த கண்ட மகிமை, அந்த பிரசன்னம், அந்த இன்பம், அங்கு கண்டுகொண்ட தேவ வெளிச்சம், அங்கு பேதுரு யாக்கோபு யோவானும் சைலண்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பேதுருக்கு ஏதோ ஸ்பெஷல் டச்சு, ஸ்பெஷலாக ஏதோ நடந்திருக்கு, பேதுருவை தொட்டிருக்கிறார் ஆண்டவர். பேதுரு அதை எப்படியோ தன்னை சரத்தில் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதனால பேதுரு சொல்கிறார், அவங்களாம் சைலண்டாக இருந்தாலும் பேதுரு சொல்கிறாப்பா இங்கே இருப்போம்ப்பா, நல்லது, சொல்லுங்கள் சொல்லுங்கள், வீட்டில் சும்மா இருக்கும்போது ஜெபிப்போம், நல்லது, வேதத்தை வாசிப்போம், நல்லது, கொஞ்ச நேரம் ஆண்டவரை பற்றி எப்போவுமே ஜெபிச்சுட்டு இருந்தால் சில பிள்ளைக்கு போர் அடிக்கும், கொஞ்ச நேரம் ஆண்டவரை பற்றி பேசுவோம், நல்லது. நான்லாம் சில நேரம் என் மகன்கிட்ட ஏதாவது ஆண்டோடைய காரியத்தை பேசணும்னா கூப்பிட்டுட்டு பலிபீடத்தில் கொண்டு உட்கார வச்சுக்கிடுவேன், அங்கே தான் வச்சு பேசுவேன். நான் பேசினதுக்கு தேவனும் இந்த பலிபீடமும் உனக்கு சாட்சி. அம்மா கண்ணை மூடிட்டு போனா கூட அம்மா என்னை கூப்பிட்டு இந்த பலிபீடத்தில் உட்கார வச்சு எத்தனையோ ஆலோசனைகளை எனக்கு சொல்லி கொடுத்தாங்களேன்னு சொல்லி, மகனே இந்த பலிபீடமே உனக்கு சாட்சியாக இருக்கும்னு எத்தனையோ நாட்கள் நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நல்லதா தெரியுதா? அதெல்லாம் தெய்வ பிரசன்னம் நல்லா இருக்குதா? ஆராதிப்பதும் அவரை பாடுறதும் அவரை புகழ்றதும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது நல்லா இருக்குதா? அடுத்ததா, இதை ஒரு பாயிண்டாக சொல்லலை, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். யோனாவின் புஸ்தகம் 4:9 யோனா ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் கேட்கிறாரு யோனாட்ட, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு. நல்லது, நான் எரிச்சலா தான் இருப்பேன். யோனாவால நினிவே பட்டணமே மனம் திரும்பிட்டு, ஆனா மைக் பிடிச்ச யோனா மனம் திரும்பல. அவர் கேட்கிறாரு, எரிச்சலா தான் இருக்கிறியோன்னா ஆண்டவற்றே பேசுற. எரிச்சலா தான் இருக்கிற, ஏன்னா தர்சீசுக்கு போக விடலையா. நம்மளும் அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியில நம்ம வளராம இருக்கும்போது நம்ம நினைச்ச காரியம் வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா சந்தோஷமா ஆராதிக்க முடியல தானே? என்னையும் சேர்த்தா சொல்றேன், சந்தோஷமா ஆராதிக்க முடியல தானே? நம்ம நினைக்காத ஒன்று நடந்துட்டு, நம்ம விரும்பாத ஒன்று வாழ்க்கையில் நடந்துட்டு அப்படின்னா ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம் சார்? கேஷுவலாக வாயில வருதுல்ல நமக்கு. இங்கே யோனாவுக்கு அதான் மேட்ரு. யோனாவுக்கு பெரிய ஒன்றும் படகு கப்பல் ஒன்றும் மூழ்கி போல. யோனாவுக்கு ஒரு ஆமணக்கு செடி பட்டு போச்சான். அந்த ஆமணக்கு செடி யோனா வைக்கவும் இல்லை. வைக்காத ஒரு ஆமணக்கு செடிக்காக யோனாவுக்கு என்ன கவலை?
ஆண்டவர் வேணுக்குன்னு ஒரு பூச்சியை அனுப்பி ராத்திரியே அந்த ஆமணக்கு செடியை சோலி முடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஆமணக்கு செடி நிழல் யோனா மேலே படலை. அதனால கேட்குறாரு யோனாட்ட, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? ஓ எஸ், நல்லது. எரிச்சல் நல்லதா? கோபம் நல்லதா? கவலை நல்லதா? உலக பிரகாரமான பாரம் நல்லதா? யோனா பிரசங்கத்தை கேட்டு நினிவேயே பட்டினி கிடந்து பாஸ்டிங் இருந்து மிருக ஜீவன் கூட சாப்பிட்டாம முழு ஹோல் சிட்டியுமே கர்த்தரண்ட வந்துருச்சு. யோனாவுக்கு அதை பார்த்து சந்தோஷம் இல்லை, ஆமணக்கு செடி பட்டுருச்சு. ஆண்டவரே, கர்த்தர் தான் பூச்சி அனுப்பினாருன்னு யோனாவுக்கு தெரியல. ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்டோட முடிக்கிறேன். உலக பிரகாரமா நீங்களும் நானும் அனுபவிக்கிற எல்லா மேன்மையும் ஆமணக்கு செடியின் நிழலை போன்றது. இந்த ஆமணக்கு செடி யோனா நடாத ஒரு ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு தூரம் கவலைப்பட்டு அதனால நான் எரிச்சலா இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஏதாவது ஒரு நிழல் உங்களை விட்டு போயிட்டோ, உலக பிரகாரம் ஏதோ ஒரு நிழல் உங்களை விட்டு போயிட்டு நீங்க சார்ந்திருந்த நிழலை கர்த்தர் பறிச்சுட்டாரோ, அந்த நிழலுக்காக கவலைப்பட வேண்டாம். சங்கீதம் 91:1, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர் சர்வோட நிழல தங்குவான் என்று சொல்லப்பட்டது போல சர்வ வல்லவரே உங்களுக்கு நிழலா இருப்பாரே ஒழிய இந்த ஆமணக்கு செடி நிழல் நமக்கு பெருசல்ல. அது இன்னைக்கு இருக்கும், அது நாளைக்கு போகும். நம்ம அனுபவிக்கிற காரு, நம்ம வச்சிருக்கிற வீடு, நீங்க வச்சிருக்கிற நகைகள், நீங்க நம்பி இருக்கிற எல்லா ஆஸ்திகளும் ஆமணக்கு செடியை போன்றது. கடைசி வரைக்கும் கூட வரும்னு நீங்க ஒண்ணுக்கு கூட கேரண்டி கொடுக்கவே முடியாது. அதான் பாடுறோம், கூட விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. கூட உன்னோடு வருவதில்லைன்னு தெரிஞ்சுதான் கூட கேட்கிறோம், அப்பா தந்துருங்க, கர்த்தரை தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரேன். கூட வராதுன்னு தெரிஞ்சுதானே கேட்கிறோம். யோனா ஒன்று ஒலிய மரம் வச்சு ஒன்று பட்டு போல, அது ஒரு சாப்பிட்டால ஒரு ஆமணக்கு செடி, அது ஒரு சப்ப மேட்ரு, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அதுக்கு யோனாவுக்கு எரிச்சலாம். அப்படி யாராவது ஆண்டவர் மேலே எரிச்சலா இருக்கிறீங்களா? நீங்க நம்பினது நடக்கல, நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, உங்க ஜெபங்களுக்கு பதில் வரல, தாமதமாகுது அப்படின்னு யாராவது ஆண்டவர் மேலே எரிச்சலா இருந்தா வேண்டாம். நான் இது ஒரு பாயிண்டா சொல்லலை, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லிட்டு போறேன். துணிஞ்சு பதில் சொல்றாரு யோனா. மீன் வயிற்றுக்குள்ள போயும் கொஞ்சம் சுபாவம் மாறாம தான் இருக்குது. ஏன் நம்மளால ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரலோகத்துக்கு சுதந்திர ஆயிட்டாங்களேன்னு நம்மன்னா ஒரே கன்வென்ஷன் கூட்டமா நடத்திருப்போம். டெய்லி கன்வென்ஷன் கூட்டம் தான். ஆனா யோனாவுக்கு ஆமணக்கு செடியே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் ஆமணக்கு செடியில உட்கார்ந்தாரு தெரியுமா? 40 நாள்ல நினிவே ஜனங்கள் மனம் திரும்பலன்னா இந்த பட்டணம் அழிஞ்சிருமோ அழியலையோன்னு பார்க்கணும். இப்போ யோனாவை சொல்லியும் தப்பு இல்லை, நினிவே ஜனங்கள் அவ்வளோ பொல்லாதவங்களா இருந்தாங்க. அதனால யோனா நினைச்சிட்டாரு, முடிவே பண்ணிட்டார், இது செத்து தான் ஆண்டவரை போகணும், இந்த ஜனங்கள் ஒன்று கூட தப்பிக்க கூடாது. ஒரு சகோதரி இப்படி சொல்லுவாங்க, என் கணவன் பரலோகத்துக்கு வந்தால் நான் வரமாட்டேமா அப்படிம்பாங்க. போனால் நாங்கள் 2 பேரில் யாராவது ஒன்று போனோம், அவர் போகிற இடத்துக்கு நான் வரமாட்டேன், அவர் பரலோகத்துக்கு வரேன்னு நரகத்துனாலும் போவேன். ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தேன், அப்படி பேசக்கூடாது சகோதரி அப்படின்னு. அவ்வளோ கோபம் பாருங்க, திருமண வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எரிச்சலை. அது மாதிரி யோனா சொல்றாரு, எரிச்சலா இருக்கிறது நல்லது ஆண்டவர். ஏன் ஆமணக்கு செடி நிழலை நம்பிட்டார். உலக பிரகாரமா நிழலை, மாயா நிழலை, சாய்ந்து போகிற நிழலை, கடந்து போகிற நிழலை நம்பாதீங்க. இயேசுவாகிய ஒரு நிழல் மாத்திரம், தேவ பிரசன்னமாக நிழல் மாத்திரம் தான் உங்களோடு என்னோடு கடைசி வரைக்கும் கூட வரும். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:18 சொல்றாரு, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஊழியக்காரன் முன்னால இருக்கும்போது மட்டும் ஜெபிக்கிற மாதிரி துதிக்கிற மாதிரி அப்படி இல்லை. அப்படி சொல்லி கொடுக்குறாரு பவுல் கலாத்திய சபைக்கு. நான் உங்ககிட்ட இருக்கும்போது மட்டும் இல்லை, ஏன்னா இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும் முன்னகுட்டி பவுல் கூட இருக்கும்போது ரொம்ப ஆராய்ச்சி சபை, கர்த்தருக்காக ஓடின சபை, கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட சபை, கர்த்தருக்காக கனி கொடுத்த சபை. இப்போ பவுல் சிறையில் சில ஆண்டுகளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கலாத்திய சபை வேற எங்கேயோ ட்ராக் மாறி போகுது. அதான் உங்களை மயக்கினவன் யார், உங்களை தடை செய்தவன் யார், அப்படிலாம் நிறைய கேட்கிறார் கொஸ்டின். ஆனால் நல்ல விஷயத்தில் உங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுன்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு கலாத்திய சபைக்கு எழுதுறாரு. நமக்கும் அதான், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டல, ஜெபத்தில், பரிசுத்தத்தில், வைராக்கியத்தில், அபிஷேகத்தில், காத்து கொண்ட ரட்சிப்பில், அழைத்த அழைப்பில், நம்பி தந்த வசனங்களில், அதுலலாம் சிலர் வைராக்கியம் இல்லாமல் போச்சு தேவனுடைய பிள்ளைகளே. அதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று தைரியமா சொல்றாரு. அதே பவுல் தான் எழுதுறாரு, நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்க. ஏன் தெரியுமா? இந்த கடைசி காலத்துல யாருக்குமே வைராக்கியம் இல்லாம போச்சு.
நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டும் தெரியாம போச்சு. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுக்கு யாரும் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்களோ. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ந்துருங்க. ஆராதனையில குறித்த வைராக்கியம், நான் உங்ககிட்ட இருக்கிறது மட்டும் மாத்திரமல்ல, நான் கண்ணை மூடிட்டு அம்மா அப்பாவும் இந்த உலகத்தை விட்டு போனாலும் ஒரு ஆராதனை விடக்கூடாது. இன்னொரு வார்த்தையை சொல்றேன், அம்மாவோ அப்பாவோ ஞாயிற்றுக்கிழமையே செத்து போனாலும் எங்க சரீரம் நாறிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ ஆராதிச்சுட்டு வந்து அம்மாவை அடக்கம் பண்ண, நாங்க எந்திரிச்சு வரப்போறதே இல்லை அப்படி சொன்னா அது பயப்படாது. நம்ம எந்திரிச்சு வந்துருவோம் தானே அது பயப்படும். அதனால வரப்போறதே இல்லைன்னா அது பயப்படாது. நம்ம என்ன சொல்றது, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கோ கண்ணு, படு கண்ணு, லட்டு சிட்டு என்னெல்லாமோ சொல்லி அதை அப்படியே தடவி கொடுத்து அப்படியே பைபிள் வாசிச்சா கேட்டிங்களா? காலையில் யாராவது கேட்டிங்களா? அப்படி ஜோமனியான்னு கேட்டிருக்கிறீங்களா? பிள்ளைங்களை திருமணம் பண்ணி கொடுத்த பிற்பாடு இந்த அசம்பாகத்துலலாம் உண்மையா இருக்கிறியான்னு கேட்டிருக்கிறீங்களா? நல்ல விஷயத்துல வைராக்கியம். அதான் யாக்கோபு 4:5 சொல்லுது, நம்மள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவராக இருக்கிறாராம். வைராக்கியத்தின் தேவனை சேவிக்கிறோம். எலியா சூரிய செடிகளை படுத்துட்டு வைராக்கியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. நான் உங்களுக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆண்டு அதை காது கொடுத்து கூட திரும்பி பார்க்கல. அவர் 2 தடவை சொல்லி பார்த்தார் எலியா, இவற்றை கதைக்கு ஆகாதுப்பா, இவற்றை நம்ம பருப்பு ஆகாதுன்ட்டு அவரும் அமைதியாக இருந்துச்சார். எலும்பு, நான் உனக்கு சாப்பாடு மட்டும் தான் தருவேன், உன் வைராக்கியத்தை கேட்கறதுக்கு நான் இங்கே வந்து நிற்கல. நீ சூரிய செடியில் படுத்துட்டு வைராக்கியத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற. கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சதுனால சாப்பாடும் தண்ணியும் தரேன், ஒழுங்கு மரியாதை எழுந்து சாப்பிட்டு ஓடு ஓரே பருவத்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு. நேரத்தில் படுத்துக்கிட்டு தானே சவுடால் பேசுகிறோம், சர்ச்சுக்கு வராமல் இருந்துட்டு தானே சவுடால் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆராதிக்காம தானே அதை என்னைக்கு உலக பிரகாரமான இருந்துக்கிட்டு நம்ம அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், ஆண்டுக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன். இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, வைராக்கியம் என்பது வாயில் அல்ல, உள்ளத்தில் இருக்கணும். இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். வாயில் இருக்கிற வைராக்கியம் சீக்கிரமாக போயிடும். அந்த உள்ளத்தில் இருக்கிற வைராக்கியம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நேசாக்கினியா, நேச வைராக்கியம், அது பாதாளத்தை விட கொடியது என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாருக்காகவும் எவருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் அது விட்டு கொடுக்காது. வேலையோ உறவோ வருமானமோ ஆசையோ அந்தஸ்தோ எதுவுமே அந்த வைராக்கியத்தை பிரிக்காது. அதான் 2 ராஜாக்கள் 10:16 எகு சொல்றாரு, என கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாருன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? ஏசபேலை நான் போட்டு தள்ளி ஆகணும், என் கூட வந்து எனக்காக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை மட்டும் பாரு. எலியா ஏசபேலை அழிக்க முடியல, ஆண்டவர் அப்படி சித்தம் வைக்கல. எலிசாவும் அழிக்கல, ஆனா ஆண்டவர் யெகூவை நம்பி கொடுக்கிற ஏசபேலை. சில ஏசபேல் ஆவிகள் வைராக்கியமுள்ள யெகூக்களால மடங்கடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி காலத்துல வைராக்கியத்தை சபையில பார்க்க முடியல. சபையில அங்கங்கே சபைகளை ஜனக்கூட்டங்கள் பெருகிறது, கட்டிடங்கள் பெருகிறது, சபையோட அட்மாஸ்பியர் மாறுகிறது. ஆனா வைராக்கியம் ஏன் தெரியுமா? சிலர் வந்து நிறைய பேர் உள்ள சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. எப்போ வந்தாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. என்னாத்மாவை போடும்போது வந்தாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. நிறைய சபைகளை வருகை குறித்து சத்தியம் இல்லை, பரலோகம் ஒன்று இருக்குன்னு சொல்லியே கொடுக்கறது இல்லை. இயேசு சீக்கிரம் வரப்போறார் அதை சொல்றது இல்லை. மருந்து கூட சொல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு டாப்பிக்கே போறதில்லை. ஒரு ஊழியரே என்கிட்ட சொல்றாரு, நான் அதை குறைச்சிக்கிட்டேன், எங்க விசுவாசிகளுக்கு வருகை குறித்து பேசினா பிடிக்கல. நான் சொல்றேன், அதற்காகவா கர்த்தர் நம்மளை அழைச்சாரு? மரணபரி இந்த யோவானை போல வனாந்திரத்துல கூப்பிடுடைய சத்தமா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எல்லாரும் அப்படி எழுமி இருக்கலாம். ரீபலகதுரபௌஷ்யாந்தனா. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தேவ ஜனமே. நீ ஜெபத்துல காட்டின அந்த வைராக்கியம், அதனால தான் நீங்க வாழ்றீங்க. யாரு உங்க வைராக்கியத்தை பார்த்து பரிகசித்த போது, தனிமரமா இருந்தாலும் வைராக்கியமா நிக்கிறீங்கல்ல, நின்று கொடுத்தீங்கல்ல, அந்த நின்று கொடுத்ததுனால இம்மட்டும் நீங்கள் உங்க குடும்பம் அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நான் வைராக்கியத்தை தான் முதல்ல பேசியிருந்திருக்கணும். பொண்ணை பேசிட்டு தான் வைராக்கியத்தை பேசுறேன். பொண்ணு நல்லதுன்னு முதல்ல சொன்னேன், கடைசியில் வைராக்கியம் நல்லதுன்னு சொன்னதுனால இது தள்ளப்பட வேண்டிய விஷயம் அல்ல. உங்கள் உள்ளத்துல வைராக்கியம் உயர்ந்திருக்கட்டும். இவ்வளவு நாளும் தள்ளி போட்ட சில ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒரே ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளையே. எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட போறோம். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளத்துல அதிகமா எதிர்பார்க்கிறது இந்த வைராக்கியத்தை தான். எத்தனை பேர் இந்த வைராக்கியத்தை நேசத்தின் உச்சிதமா ஆண்டு கொடுக்க ஆசை? நம்ம போடுற 1,00,000 ரூபாய் காணிக்கையில கூட பிரியப்படாத தேவன் நம்ம உள்ளத்துல இருக்கிற வைராக்கியத்துல பிரியப்படுகிறார் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியல தேவ பிள்ளைகளே. காணிக்கை அப்பாவுக்கு ஒரு மேட்டரே இல்லை. நம்ம உள்ளத்துல காண்பிக்கிற வைராக்கியம் இருக்குது பாருங்க.
இயேசுக்காக எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு அந்த இருதயம் துடிக்குதா, அந்த இருதயம் ஏங்குதா, அந்த இருதயம் நம்மளை உணர்வடை வைக்குதா? இந்த வைராக்கியத்தை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். வைராக்கியம் எல்லாம் இதுவரைக்கும் வாழ்ந்திருந்தா கலாத்தியர் 4 எழுதப்பட்டது போல நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவேன் ஆண்டவரே. ஜெபத்துல, சபையில, சத்தியத்துல, இயேசுக்குள்ள ஆவிக்குரிய அனுபவத்துல வைராக்கியம் பாராட்டுவேன். மாம்ச வைராக்கியத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, சுட்டரிச்சு போடுங்க. அது சிந்தையில கூட வரக்கூடாது. ரீகா பௌஷ்யா ஹதரா. மாம்ச வைராக்கி இருக்கிறவருக்கு கத்த செயல்படவே முடியாது. அன்பின் அக்கினி பற்றி எரியுதே, உள்ளம் எல்லாமே உம்மை நாடி தேடுதே. அந்நீர்கள் தனிப்பதில்லை நேசரே, உந்தன் அன்பினுமாய் தண்ணீர்கள் தனிப்பதில்லை. தண்ணீர்கள் தனிப்பதில்லை. தண்ணீர்கள் தணிக்காது. உலக பிரகாரமான தண்ணீர் தணிக்காது. உலக பிரகாரமான ஆசையாய தண்ணீர் இந்த நேசத்தை இனி தணிக்க முடியாது. அன்பின் அக்கினி, நேசத்தின் அக்கினி, வைராக்கியத்தின் அக்கினி இந்த காலவெளியில சபைக்குள்ளே பற்றி எரிகிறது. சபைக்குள்ளே பற்றி எரிகிறது. அநேகர் மேல கர்த்தர் வைராக்கியத்தை சால்வையாய் அணிவிக்கிறார். கர்த்தர் வைராக்கியத்தை போர்வையாய் போடுகிறார். உடுத்திக் கொண்ட அந்த வைராக்கியத்தின் ஆடையை எல்லார் மேலும் அந்த வைராக்கியத்தின் அக்கினி, வைராக்கியத்தின் அக்கினி, வைராக்கியத்தின் ஆவி இன்றைக்கு ஒரு தீ பொறியை போல, ஒரு தீ பொறியை போல அநேகர் மீது விழுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து.